சுதந்திர இந்தியாவினுடைய முதல் குற்றவாளி அப்படின்னு அறியப்படுற நபர் கோட்சே. இந்த நாதுராம் கோட்சே தான் மகாத்மா காந்தியை சுட்டு கொலை பண்ணுறாரு. எல்லா நபர்களுக்குமே அவங்க பண்ண தப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதை வச்சு தான் பண்ணது சரிதான் அப்படியே நியாயம் கற்பிப்பாங்க. அப்படி தான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பை நியாயம் கற்பிச்சு கடைசி வரைக்கும் நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு தப்பை ஒத்துக்க மறுத்த ஒரு நபர் தான் இந்த கோட்சே. அவருடைய வாக்குமூலம் கூட ஒரு நீண்ட வாக்குமூலம், அது பல வருடங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயங்களை தன்னுடைய வாக்குமூலத்தில் தன்னுடைய வாதத்தின் மூலமாக அவர் சொல்லியிருந்தார். இந்த கோட்சேவை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, கோட்சே காந்தியை சுட்டார், அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் தூக்கிலிடப்பட்டு இறந்து விட்டார். இப்போது அந்த கோட்சே இறந்துட்டாலும் கூட இறந்தது என்னமோ ஒரே ஒரு கோட்சே மட்டும்தான். அந்த கோட்சேவுடைய சிந்தனை கோட்சேவை விட ரொம்ப ஆபத்தானது. அந்த சிந்தனையை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஏராளமான கோட்சேக்கள் நம்முடைய இந்தியாவில் இன்னும் இருக்காங்க. கோட்சே எப்படி ஒரு தவறை செஞ்சுட்டு நியாயம் கற்பிச்சாரோ அதே மாதிரி தாங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் நியாயம் கற்பிச்சு தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய பல கோட்சேக்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி கண்டறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் இலுமினாட்டிஸ். நாதுராம் கோட்சே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு நபர். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் தரப்பில் இருந்து அவர் முன்னாடியே எங்கள் இயக்கத்திலிருந்து விலகிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் கூட அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்து இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் தன்னுடைய நீண்ட வாக்குமூலத்தை வாசிக்க துவங்குகிறார். அந்த வாக்குமூலம் நம்ம சொன்ன மாதிரி பல ஆண்டுகளுக்கு வெளியே வராமல் இருந்துச்சு. 1970 காலகட்டங்களில் தான் அந்த வாக்குமூலம் மக்கள் பார்வைக்கு பொதுவெளிக்கு பல புத்தகங்களாகவும் வெளியே வருது. தமிழ்லையும் புத்தகம் இருக்குது. அப்படி நான் படித்த ஒரு புத்தகத்தில் கோட்சேவினுடைய வாக்குமூலம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க, புத்தகத்தை பதிப்பகம், அந்த பப்ளிஷர்ஸ், அவங்களுடைய முன்னுரைகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் படிக்கும்போது தான் இன்னும் ஏராளமான கோட்சேக்கள் இந்தியாவில் இருக்காங்களோ அப்படிங்கிற சிந்தனை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா கோட்சே தன்னுடைய வாக்குமூலத்தில் காந்தியை கொன்னதுக்கு பல காரணங்களை சொல்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, காந்தி பாகிஸ்தானை தனி நாடாக பிரித்து கொடுத்துட்டாரு. இந்தியா என்கிற தேசத்தை ஒரு பகுதியை பிரித்து தனி நாடாக அறிவிச்சிட்டாரு. நம்முடைய தாய்நாட்டை இப்படி பங்கு போகிறது எந்த அளவுக்கு நியாயம், அதனால் எனக்கு ஒரு தேசப்பற்றின் காரணமாக காந்தி மேலே கோபம் வந்துருச்சு இப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அது மாதிரி முஸ்லீம்களுக்கு பெரிய அளவில் காந்தி ஆதரவாக இருந்தார். ஹிந்து மக்களுக்கு அவர் கசப்பூட்டும் விதமான பல விஷயங்களை செஞ்சார், அதுவும் எனக்கு கோபம், இப்படின்னு பல காரணங்களை கோட்சே சொல்லிக்கொண்டே போகிறாரு. இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கோட்சே எப்படி ஒரு வாதத்தை மக்களை நம்ப வைக்கும் விதமாக சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கே அந்த வாதத்தை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கோட்சேக்கள் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன வாதம்? கோட்சே காந்தியை கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு கோட்சே சொன்ன காரணம் என்ன? இந்தியாவுடைய நலனுக்காக நான் கொலை பண்ணேன். ஒரு தேசப்பற்றுவாதியை போலவும் தனக்கு தேசப்பற்று அதிகமாக இருந்துச்சுங்கிற மாதிரியும், இன்னும் சொல்லப்போனால் அதிக போராட்டங்கள் செஞ்ச காந்தியை விட எனக்கு தேசப்பற்று அதிகமாக இருந்துச்சு, அதனால் தேச நலனுக்காக நான் காந்தியை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துகிறார். உண்மையிலே கோட்சேவுக்கு இருந்தது என்னமோ மதவெறி மட்டும்தான். ஆனால் அந்த மதவெறிங்கிறத தேசப்பற்றுங்கிற போர்வைக்குள்ளே புகுத்துறாரு. இன்றைக்கி நாம் இந்த வாதத்தை பேசுகிற எத்தனையோ பேரை பார்க்கலாம். இந்தியாவில் வாழ்கிற குறிப்பிட்ட மதத்தினர் இன்றைக்கி தங்களுடைய தேசப்பற்றை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சூழலை உண்டாக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் நீ வந்தே மாதரம் சொல்லு, பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, இப்படி நீ சொல்லலான்னு உனக்கு தேசப்பற்று இல்லைன்னு அர்த்தம். இதை பற்றி கனயகுமார் ஒரு அழகான ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். எனக்கு என்னுடைய அம்மாவை பிடிக்கும், எனக்கு என்னோடய அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு நிரூபின்னு ஒரு கூட்டம் என்கிட்ட கேட்டால் நான் ஏன் நிரூபிக்கணும்? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதை எப்போ நிரூபிக்கணுமோ அப்போ நிரூபிப்பேன். எப்படி நான் பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாப்பேன். எப்படி எங்கள் அம்மாவை நேசிக்கணுமோ அப்படி நேசிப்பேன். அதை விட்டுட்டு யாரும் தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு கும்பல் என்கிட்ட உன்னுடைய அம்மா மேலே உனக்கு பாசம் இருக்கா நிரூபி அப்படின்னா நான் ஏன் நிரூபிக்கணும்? இப்படி கேட்குறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே அளவுக்கு முட்டாள்தனம் தான் ஒரு மதத்தினரை சார்ந்தவர்களை பார்த்து நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, நீ வந்தே மாதரம் சொல்லு, உனக்கு தேசப்பற்று இருக்கா நிரூபி அப்படின்னு கேட்குறதும் கூட. இது மாதிரி மத வெறியை, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை, வெறுப்பை தேசப்பற்றுங்கிற போர்வைக்குள்ளே தான் கோட்சே புகுத்தினார்.
இன்றைக்கி அது மாதிரி வாதங்களை பேசுகிற எல்லாருமே கோட்சேக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இன்னொரு விஷயத்தை கோட்சே சொல்லும்போது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாகிஸ்தானை பற்றி, இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ சிக்கல் இருக்கும், அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானை காண்பித்து இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியலை செய்வாங்க. பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டுருவான், பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் சாகுவாங்க. அவங்க பாகிஸ்தான் மக்கள்னு குறிப்பிடுவது முஸ்லீம்கள் என்கிற வார்த்தையை தான் மறைச்சி பாகிஸ்தான்காரன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க வார்த்தைப்படியே அங்கே இருக்கிற ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி முஸ்லீம் இந்தியாவில் குண்டு போட்டால் இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களை தான் இறப்பாங்க. அப்படி எந்த ஒரு குண்டு உலகத்தில் கண்டுபிடிக்கப்படலை. குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களை மட்டும் கொல்லாத அப்படிங்கிற மாதிரியான எந்த குண்டு இந்தியாவில் இல்லை. ஸோ கோட்சே எப்படி பாகிஸ்தானை காண்பித்து பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க, பாகிஸ்தானை தனி நாடாக உண்டாக்கிட்டாங்க, எனக்கு தேசப்பற்று அதிகம், பிரிஞ்சு போனது பிடிக்கல அப்படின்னு பாகிஸ்தான் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முஸ்லீம்கள் மீது இருந்த வெறுப்பை மறைமுகமாக வச்சுருந்தாரோ, அது மாதிரி முஸ்லீம்கள் மீது இருக்கிற வெறுப்பை பாகிஸ்தானை காமிச்சு உண்டாக்குற வேலையை இன்றைக்கு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கோட்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ வாதங்கள் செய்கிற எத்தனையோ கோட்சேக்கள் நம்முடைய ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்தந்த நேரம் வரும்போது தான் வெளிப்படுவாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது, கோட்சேவினுடைய புத்தகத்தையும் அவருடைய வாக்குமூலத்தை, அந்த முன்னுரையில் எழுதப்பட்டிருந்த விஷயங்களை எல்லாம் படிக்கும்போது திடீர்னு எனக்கு தோணின விஷயங்கள், அதனால் இதை பேசலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. நம்ம நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் கோட்சேவுடைய வாக்குமூலத்தை பற்றி ஒரு தனி வீடியோவாகவோ அல்லது ஒரு தொடராகவோ கூட பார்ப்பதற்கான முயற்சியை செய்வோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.